சமீபத்தில அபிஷேகா அவர்கள் சரிகமபா நிகழ்ச்சியில, "இந்த ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு. இது நடக்கும்னு நெனச்சேன். ஆனா நடக்காம போயிருச்சு." அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன ஆசை? என்ன நடக்கணும்னு நெனச்சிருந்தாங்க? ஏன் நடக்காம போணுச்சு? அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 இறுதி கட்டத்தை எட்டியாச்சு. கடந்த வாரம் 5வது மற்றும் 6வது ஃபைனலிஸ்ட்ட தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அண்ட் 5வது ஃபைனலிஸ்ட்ட தேர்ந்தெடுக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது சனிக்கிழமை போல, அங்க இருந்த கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட அர்ச்சனா அவர்கள் ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதாவது, "நீங்க இதில செலக்ட் ஆனா என்ன பண்ணுவீங்க? செலக்ட் ஆகலன்னா என்ன பண்ணுவீங்க? அண்ட் உங்களோட ஆசை என்ன? அது நிறைவேறுச்சா? இல்ல நிறைவேறலையா?" அப்படிங்கிற மாரியான கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அங்க இருந்த ஒவ்வொரு குட்டீஸும் ஒவ்வொரு விதமான ஆசைகள சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. அப்ப அபிஷேகா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, "நான் வந்து விஜய் சாரோட தீவிரமான ஒரு ரசிகை. எனக்கு வந்து அவர ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர எப்படியாவது நேர்ல பார்க்கணும். அவர்கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதே நேரம் சரிகமப நிகழ்ச்சியில ஒரு ரவுண்ட்ல நான் வந்து வேட்டைக்காரன் படத்திலிருந்து ஒரு பாட்டு பாடியிருந்தேன். அன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டா விஜய் ஆண்டனி அவர்கள் வந்திருந்தாரு. அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பாட்ட கேட்டதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம, கண்டிப்பா இந்த பாட்டு வந்து மிகப்பெரிய அளவுல ரீச் ஆகும். உங்களுக்கு நெறைய ரசிகர்கள் வருவாங்க. அண்ட் இத பார்த்து விஜய் சாரே உங்களுக்கு கால் பண்ணி பேசினாலும் பேசுவாரு." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அவர் சொன்னது முற்றிலும் உண்மை. அந்த ஒரு பாட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அதிகமானாங்க. மக்கள் மத்தியில என் ஃபேஸ் வந்து நல்லா ரீச் ஆனுச்சு. ஆனா இதெல்லாம் நடந்துச்சு. அவர் சொன்ன கடைசி ஒரு விஷயம் மட்டும் நடக்கல. விஜய் சார் இந்த வீடியோவ பார்ப்பாரு. கண்டிப்பா என்ன கால் பண்ணி பேசுவாரு. நான் நேர்ல மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரிலாம் சொன்னாரு. அண்ட் அத தாண்டி நானே விஜய் சாருக்கு இத ஷேர் பண்றேன் அப்படிங்கிற மாரிலாம் கூட சொல்லியிருந்தாரு. பட் அது மட்டும் நடக்கவே இல்ல. அது மட்டும் நடந்திருந்தா நான் ரொம்ப 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 ஹாப்பி ஆகியிருப்பேன். ஏன்னா எனக்கு விஜய் சார அவ்வளோ பிடிக்கும். அவர பார்க்க முடியல, அவர்கிட்ட பேச முடியல அப்படிங்கிற வருத்தம் தான் எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் விஜய் சார் முன்ன இருந்த மாரி நடிகரா மட்டும் இருந்திருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோஸ்லாம் பார்த்திருப்பாரு. அவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருந்திருப்பாரு. பட் இவங்க அந்த பாட்டு பாடுன டைம்லாம் பார்த்தீங்கன்னா, விஜய் சார் எலக்ஷன் கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு டைம் ஒரு முழு வீச்சா அரசியல்ல இறங்கி, முழுமையாகவே அதில வெற்றி பெறணும் அப்படின்னு உழைச்சிட்டு இருந்தாரு. இப்ப வெற்றியும் பெற்றுறாரு. நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சராவும் ஆகிட்டாரு. ஸோ இப்ப இந்த ஒரு வீடியோ மறுபடியும் ட்ரெண்ட் ஆனுச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவர் அபிஷேகாவ பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாம அபிஷேகா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு, கவர்மெண்ட் ஸ்கூல் மூலியமா தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு இடத்த ரீச் பண்ணியிருக்காங்க. அதனால அபிஷேகா அவர்கள பர்சனலா கூப்பிட்டு முதலமைச்சர்ங்கிற முறையில வாழ்த்து தெரிவிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கணம் இப்படி மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா விஜய் சார் அடுத்தடுத்த குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து இது மாரி மேல வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. இது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ வரைக்கும் அபிஷேகாவோட ஆசை நிறைவேறாமலாம் இல்ல. கூடிய சீக்கிரம் நிறைவேறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.